வெல்கம் டு கணேஷன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம், அதாவது வடபழனியில். அப்போது எங்கள் ஜன்னல் வழியாக நாங்கள் இந்த ஸ்கூலை பார்ப்போம், அங்கே படிக்கிற பிள்ளைகளை பார்ப்போம். அங்கே ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா பண்டரிபாய் அம்மா. காலை நீட்டி அழகாக உட்காந்துருப்பாங்க, வெள்ளை வெளியர்னு இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. பண்டரிபாய் அம்மாவை சொல்லவா வேணும், அந்த காலத்து ஹீரோயினி, பெரிய நடிகை. அவங்க ஸ்கூலில் தான் எங்கள் பசங்களை படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் தான் வேறு ஸ்கூலுக்கு மாற்றினோம். எங்கள் அண்ணன் பசங்களும் அங்கே படித்தாங்க. அப்போல்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ நினச்சா கூட அப்படியே பதறோம். என்னென்னா, இப்போ இந்த யூடியூப்பில் டிவிலெலாம் பார்க்குறோம்ல, பிள்ளைகளை கடத்துனாங்கன்னு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே என் பொண்ணையும் எங்கள் அண்ணன் பொண்ணையும் கடத்திட்டாங்க. எப்படியோ காப்பாற்றி பாண்டரங்க பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால் காப்பாற்றணும்ப்பா. இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், அன்றைக்கி இறைவன் நம்மளுக்கு எப்படியோ ஒரு வழி செஞ்சிட்டார் அப்படின்னு. அந்த ஸ்கூலில் ஒரு தெய்வீகமான ஆசிரமமும் இருக்குது. இங்கே பாருங்கள். ಆವಾಗ ನಮ್ಮನ್ನು ಭಗವಂತ ರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದು ಧರ್ಮದ ಮೂಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಧರ್ಮ ಎಂಬುದು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತೆ. ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಧರ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವಿಶೇಷವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಾರೆ, ತಪಸ್ಸು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ತಪಸ್ಸು பாருங்க எவ்வளவு அருமையாக காட்சி கொடுத்துட்ருக்காங்கன்னு. நான் ஒரு 4-5 வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். தெரிஞ்சவங்களும் அங்கே இருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறப்பா, தெய்வ வழிபாட்டில் நம்ம மனசுருகி வேண்டணும்னா எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு துணையாக இருந்து அதவே நம்மளுக்கு சாதனையாக இறைவன் மாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா நான் நிறைய இந்த ஒரு 3-4 மாதத்தில் நிறையா அவதிப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் நான் வெளியில் சொல்கிறதில்ல. ஏன்னா சொன்னாலும் அதை வச்சு புதுசாக ஒரு கதையை உருவாக்கி இன்னமும் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு சில பேர் காத்துட்ருப்பாங்க. சில பேர் ரொம்ப நெருங்கின உறவுகள் நம்மளுக்கு எதிரி மாதிரியே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு நல்லதும் செய்வாங்க. சில பேர் நம்மக்கிட்ட அன்பாக பழகிக்கிட்டு நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு இடைஞ்சலை கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களை நான் பார்த்து இந்த 4-5 மாதத்தில் யாருடைய குணம் எப்படி, யார் யார் நம்மளை வச்சு நல்லா வேலை வாங்குகிறாங்க, அதாவது இவங்கக்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா நல்லா செய்வாங்கப்பா அப்படின்னு நம்மளை வச்சு நல்லா வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறது, நிறைய விஷயம் பார்த்துட்டேன். ஆனால் நம்ம கரெக்டாகவே இருப்போம், நம்ம நல்லதவே செய்வோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில பேர் பொறாமையில் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. அதையெல்லாம் உடச்சி தாண்டி நம்ம நேர்வழியில் போய்கிட்டே இருக்க வேண்டியது. இறைவன் துணை கண்டிப்பாக இருக்கும். சென்னை வடபழனி பாண்டரங்க ஆசிரமம் லட்ச தீப மகோற்சவம் இங்கே தான்ப்பா நடந்தது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.